நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? அப்ப விசிகே உடைய கட்சியோடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கேடர்ஸ் உடைய உணர்வை நான் அட்ரஸ் பண்றேன். விசிகே வந்து ஆட்சியை பிடிக்கணும். விசிகேயோட ஒரு கொள்கை என்ன இருக்க முடியும்? திமுக கட்சி என்ன நினைக்கிறதுன்னு நான் பாக்குறதா விசிகேயோட கொள்கையா இருக்க முடியுமா? விசிகே கட்சியில் இருக்கிற தலைவரை வந்து எப்படி வந்து துணை முதலமைச்சர் ஆகணும், அமைச்சர் ஆகணும் தான் எங்களுடைய குறிக்கோள். திமுக என்ன நினைக்குது? திமுக அதனால வந்து கஷ்டப்படுவாங்களா? இல்ல அதிமுக என்ன நினைக்கும்? மித்த கட்சி நினைக்கிறது விசிகே வந்து கேடர்ஸ் பார்க்க முடியாது. லாபி மட்டும் இல்ல, நீங்க இது ஒரு பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்றீங்க. பார்கெயின் எதுக்கு பண்ணணும்? கொஞ்சம் கூட சீட் வாங்க, திருப்பி பதிவு பண்ணேன். 6 சீட் வாங்குன இடத்துல 16 சீட் திருப்பி பதிவு பண்ணேன். ஒரு கட்சி வளர்ந்துச்சுன்னா எதுக்கு வந்து கேக்குற இடத்துக்கு போகணும்? அவங்க பெரிய கட்சி கொடுக்குற இடத்துல இல்ல. இங்க யாரும் பெரிய கட்சி கிடையாது. பெரிய கட்சினா 234 தனியா நிக்கணும். 2004 16 தான் ஜெயிக்கிறார். 16 எம்பி தான் திமுக. 16 எம்பினா நீங்க நேஷனல் லெவல்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 6% கூட கிடையாது. 6% கட்சிக்கு 8 மினிஸ்டர் வாங்கினார், 4 கேபினெட் மினிஸ்டர். திமுக உடைய தலைவர் வந்து எந்த அளவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரோ அது மித்த கட்சி பண்ணா ஏன் தப்புன்னு நினைக்கிறோம்? 30% இருக்கிற என் கட்சி நம்பிதான் நீங்க தேர்தலில் நிக்கிறீங்கன்னு நான் நினைப்பேன். அப்ப நீங்க என்கிட்ட ஆட்சியில பங்கு கேட்டா எப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது நான் ரிவர்ஸா உங்களுக்கு திருப்பி கொஸ்டின் கேட்கிறேன். 30% வச்சிருக்கவங்க தனியா நின்னு வந்து நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாமே. திமுகவுக்கும் நீங்க தேவை, உங்களுக்கும் திமுக அப்படி பேசுங்க. அதாவது ஒருத்தருக்கு 5% தான் இருக்கு, காங்கிரஸ் 5% தான் இருக்கு. 2024 வெற்றி இப்ப மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு பாருங்க. டெல்லியில வந்து பிஜேபியா காங்கிரஸா அதுக்கான ஓட்டு தான் இது. 26ங்கிறது இங்க இருக்கு. கவர்னன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, பாலிசிஸ்ல எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லன்னா திமுக ஜெயிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக. யாரு? ஆமா, துணை சினிமாவிலிருந்து வந்தவர்களே வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது 40 ஆண்டு காலமாக எங்கள் கட்சியில் அது வந்து அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரி காலத்திலே இருந்து அவரை நான் அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவன் என்ற முறையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதிலே நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில், சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும், அந்த இடதுசாரி சிந்தனையிலிருந்து சிறிதும் வலுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எங்களுடைய தலைவருக்கு 2 விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை. இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு, அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள, இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி, தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன். நான் சொல்லிட்டேன், போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார். அதனால் வந்து அது திருமாவ அவர்களை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய துணிவு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பகுத்தறிவு, சமூக நீதி கொள்கை, மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை, இன்னும் சொல்ல போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம், சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திருமா அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது.